மணிகண்டன் சார்கிட்ட வந்து அவர் காக்கா முட்டை பண்ணுறதுக்கு முன்னாலேருந்து ஒரு 4 இயர்ஸ் அவர் கூட ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் காக்கா முட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த கான்செப்டை நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஐடியா மட்டும் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காக்கா முட்டையில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நான் அந்த கதையை சொன்னேன். ஒரு கிடாயின் கருணை 3 படத்தோட கதையை சொன்னேன். கதை சொன்ன உடனே அவரே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரே வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு வேறு யாராவது ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது அப்புறம் அவரே வந்து ஈராஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்கக்கிட்ட படிக்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கதை கேட்ட உடனே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆனது அந்த கதை. ஆக்சுவலாக அந்த 50 பேர் வந்து நான் எங்கள் ஊரை நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த 50 பேருங்கிறது நான் எங்கள் ஊரில் நான் பார்த்த ஆட்கள், நான் பார்த்த வயசானவங்க, அவங்கெல்லாம் வந்து நான் அதை க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா நான் எங்கள் ஊர் ஆளுங்க கூட பேசுகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் எல்லாருக்கிட்டையும். ஸோ அப்படி தான் அது சாத்தியமாச்சு. எங்கள் ஊரில் அது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஒரு கோவிலுக்கு கொண்டு போகிறது, ஆடை கொண்டு போய் ஒரு ஊரோடு சேர்ந்து போய் இருக்கிறது ஒன்று இருந்துச்சு. அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அது. ஸோ அதனால் அந்த மறைஞ்சு போன விஷயத்தை நான் திருப்பி கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். அந்த கலாச்சாரத்தை மறுபடியும் அதை கொண்டு வரணும்னு நினச்சேன். அப்படி நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு இந்த படத்தில். நான் இந்த படத்தில் ஆக்சுவலாக கெடா வெட்டணும் வெட்டக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் நான் போகலை. ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சொல்லுவாங்க கெடா வந்து பழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் மட்டும் இருக்கும். ஆனால் படம் வந்து அதை நோக்கி போகலை. கெடா வெட்டணும் வெட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக போகலை. படம் ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்கும் படத்தில். ஆனால் வெட்டணும் வெட்டக்கூடாதுங்கிற நான் கான்செப்டுக்குள்ளே போகலை. ஆல்ரெடி அதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நான் இது பண்ணல. அது நான் வந்து அவங்களுக்கு நடிப்புனா அவங்களுக்கு ஆக்டிங் அந்த முறையில் சொல்லிக் கொடுக்கல. நான் அவங்களோட ரியாலிட்டியை பிடிக்கிறதுக்காக அவங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஒரு 10 பேருக்கு மட்டும் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தேன். மற்றபடி நிறைய பேர் நல்ல ஆர்டிஸ்ட்டு. அந்த 10 பேர் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவாங்க, உட்காருவாங்க, அசிஸ்டன்ஸ் கூட பேசுவாங்க. அப்புறம் ஃப்ரீ டைமில் வந்து சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்போமே தவிர வந்து அவங்கள வந்து ஆக்டிங் இப்படி தான் ஆக்ட் பண்ணணும், கேமரா பார்த்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்களோட ஒரிஜினாலிட்டியை தான் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஆக்டிங் கோர்ஸை நான் கொடுத்தது. அது ஃபஸ்ட்டு வந்து இந்த விதார்த் சாரை சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது என் மைண்டில் வந்து விதார்த் சார் இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதும்போது எங்கள் ஊரில் யாராச்சும் ஒரு ஆளை பிடிச்சி பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குற்றமே தண்டனை மணிகண்டன் சார் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணிகண்டன் சார் தான் சொன்னார், ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், செல்லிங்காகவும் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு விதார்த் ஓகேவா அப்படி சொல்லி கேட்டார். நான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏஜில் ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. ஒரு 35, 36 ஏஜில் ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. இன்னொன்று அவர் நிறைய கிராம் ஆஃப் சப்ஜெக்டில் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு ஓகே, எனக்கு அவர் வந்து ஓகேன்னு தான் தோணுச்சு. ஸோ அவரை செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சில பேர் வர்றாங்க, தமிழ் தெரிய மாட்டேங்குது, சில பேர் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது சினிமா டைரக்டரி பார்க்கும்போது டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனா வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்ல தேவையே இல்லை. அவங்களுக்கு வந்து எமோஷன் சரி, ஆக்டிங் சரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்புறம் அவங்கள செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து புனை பேர் இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ இந்த இவர் பேர்லாம் கொண்டி மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஏழ்ரன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி அரும்பாடுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு ஆட்களையும் நான் செலக்ட் பண்ணேன். இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஜெயராஜ் சார், பாரதிராஜ் சாரோட தம்பி நடிச்சிருக்காங்க, தாக்ஷாயினி நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹலோ கந்தசாமி, சித்தன் மோகன், ஜார்ஜ் சார், முருகன், இந்த மாதிரி வீரசமர் சார், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஒரு 40 பேர் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, நான் ஒரு மேபி மணிகண்டன் சார் கூட இருந்ததுனால என்னன்னு தெரில, என்னோடய வேவ்லென்த்தும் அவரோட வேவ்லென்த்தும் ஒன்றா தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரியான கதைகள் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. ஹீரோகளை வச்சு பண்ணி நிறைய இந்த மாதிரி ரியாலிட்டியாக ஒரு கதையை பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லைன்னு நான் தோணுது எனக்கு. ஸோ அதனால் எனக்கு அதை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு அந்த படத்தை. அதாவது அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமா மேலே ஒரு ஆசை இருக்கும். ஊரில் இருக்கும்போது நம்ம சினிமா தான் அப்படின்ற முடிவு பண்ணி சினிமாவுக்கு வரும்போது அந்த சினிமான்னு தெரியும், அதுக்குள்ளே என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் 2 விஷயம், ஒன்று ஆர்ட் டைரக்ஷன், நடிப்பு, இந்த 2 தாண்டா நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்தது. நடிப்பு
ஆர்ட் டைரக்ஷன் நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம அந்த கிராமத்து ஸ்டைல்லே பேசிகிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா நம்ம ஒர்க் பண்ணும்போது இயக்குனர்லாம் டைரக்டர்லாம் பார்ப்பாங்க, சமந்தா அந்த ஒரு கேரக்டர் சின்ன ரோல் பண்ணிடுறியா பண்ணி நடிக்கணும்னு வாய்ப்பு கேட்டு போனால் துரத்து தான் கிடைக்கும். அதனால் நமக்கு ஆர்ட் டைரக்ஷன் பேசாமல் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து நமக்கு ஒரு மெரிட்டை கொடுக்குது. எங்கே போனாலும் தட்ட தேவையில்லை, கதவை தானாகவே கதவு திறக்குது. போகும்போது அந்த மாதிரி காதல், வெயில், பூ, டிஷும், பாண்டி இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்தந்த படத்தில் ஒரு கேரக்டரை எனக்கு கூப்பிட்டு டேரக்டரில் நடிக்க வைப்பாங்க. அப்படி நடிக்க வைக்கும்போது நடிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பூ படத்தில் அந்த ஹீரோயினுக்கு அண்ணன் நான் நடிக்கணும்னு சொல்லி டேரக்டர் அதில் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிக்கணும் நடிப்பா பண்ணோன்னே நடிக்கிற சார்னா இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டார், இருந்தாலும் நம்ப முடியாது, நான் நடித்து காமி ஒரு தடவை பண்ணி அப்படின்ட்டார். அப்புறம் நடித்து காமிச்சானே ஓகேப்பா அப்படின்னோடனே அங்கே போய் நடித்தேன். அது சும்மா ஒரு 2-3 சீன் தான் வரும். அது வந்து பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த மாதிரி சதீஷ் பேசுகிறேன் அப்படின்னோடனே எந்த சதீஷ் பண்ணா உனக்கு தெரியும் என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு படம் பண்ணுறேன் அதில் நீ தான் ஹீரோ அப்படின்னு. இது என்ன நான் உண்மையாக வருதா இல்லை கிண்டலுக்கு யாரும் ஃபோன் பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ இல்லைப்பா உண்மை அப்படின்னோடனே தயாரிப்பாளர்லாம் சொல்லிட்டியா நான் தான் ஹீரோன்னு அப்படின்னா, இல்லை எல்லாருமே உன் போட்டா பார்த்துட்டாங்க அப்படின்னா. அப்புறம் அந்த படத்தில் ஹீரோவை நடித்தேன். அந்த படத்தில் ஹீரோவை நடித்து அமலா பால் தான் ஹீரோயினி. ஆனால் அந்த படம் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகியும் அது அந்த இது இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை. போய் நம்ம ஹீரோன்னு தான் நடித்தான், அது அந்தளவுக்கு போய் மக்களோட சேரலை. முத்தாவில் 5 பேரில் ஒரு ஆளை நடித்தோம். அந்த கேரக்டர் வந்து மக்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு எங்கேயாலும் போனால் ரோட்டில் கண்டுபிடிச்சிடறாங்க நீங்கள் முத்தாவில் நடிச்சிருக்கீங்க அப்படின்போது இது என்னன்னா கேரக்டர் தான் வந்து நம்ம ஹீரோவா 100ல் ஒன்றா இருக்குமா, சார் சொன்ன மாதிரி 50ல் ஒன்றா இருக்குமான்றதுலாம் இல்லாமல் நமக்கு என்ன கேரக்டர் அதை பண்ணிட்டு போனால் அந்த கேரக்டராக பார்க்கும்போது அது வந்து இப்போ அதை பார்த்தோன்னே ஹீரோ நடித்ததை பார்த்து யாரும் முத்தாவில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அந்த சார் இப்படி பார்த்து இதில் லாரி டிரைவராக ஒரு கேரக்டர் சார் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனால் புக்கெல்லாம் கொடுத்தாரு என்கிட்ட. சரி பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஆனால் கதையை என்கிட்ட சொல்லலை, புக்கை கொடுத்துட்டார். புக்கை கொடுத்து இதை நீங்கள் படிங்க சார்னு கொடுத்துட்டு ஒரு 1.5 மாதம் இருக்கும். நானும் அவரோட தொடர்பில் இல்லை, அவரும் என் கூட தொடர்பில் இல்லை. மைண்டில் என்னென்னா ஒரு புக்கை கொடுத்தேன், கதையை ஒரு வாரத்தை படிச்சுட்டு கூப்பிட்ருக்கானா அப்படின்னு மாதிரி அவர் மைண்டில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அதை படிச்சிருவோம்னு ஷூட்டிங்கில் பல வேலை இருந்தேன். கொம்பனில் இருந்தேன், மருது படம் ஷூட்டிங்கில் இருந்ததுனால படிக்கவே முடியல. ஆனால் கார்த்திக்லேயே அந்த புக்கை வச்சுருந்தேன், ஒரு நாள் படிச்சிடணும்னு சொல்லி. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி மேனேஜர் சார் ரமேஷ் சார் பிரசாத் சார் நாளைக்கு மறுநாள் ஷூட்டிங் சார் நீங்கள் வந்துருங்கன்னு. ஆஹான்னு புக்கவே படிக்கலை, இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருந்து ராஜபாளையம் வர்றதுக்குலாம் டிரைவர்கிட்ட நீ வண்டியை ஓட்டுன்னு சொல்லி பின்னாடி உட்காந்து புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டே வந்தேன். கரெக்டாக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் வண்டி நிற்கிது, கடைசி எண்டு முடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து படித்து 2வது பக்கத்தில் தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தான் அப்படின்னு. என்னென்னா அந்த கிடாவுடைய சீனை எழுதியிருந்தார். நானும் வீட்டில் கிடாவெல்லாம் வளர்க்குறோம், டெய்லி மேய்க்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம், கொண்டு வருவோம், மேய்க்க கொண்டு வருவோம். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வீட்டில் இருக்கேன். அது நம்மளை மேய்க்க தான் கூட்டுக்கு போகிறாங்க, வரும் போகும், அதே தெருவில் போகும் வரும், விளையாடும் தெருவில். அதை அறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வழக்கம் போல் நம்ம அதை மேய்க்க தான் கொண்டு போகிறோம்னு சொல்லி அப்படியே வரும் நம்ம கூட. அது அதனுடைய கடைசி பயணம் பண்ணுறது நமக்கு தான் தெரியும், அதுக்கு தெரியாது இந்த ஊரெலாம் நம்ம கடைசி பயணம் அதுன்றது. அதை அப்படியே அந்த இதில் வந்து படித்தோன்னே எனக்கு அந்த 2வது பக்கத்தில் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு கலாச்சார பின்னணியுள்ள ஒரு மண் சார்ந்த படம், ஒரு வெற்றி படம், ஒரு நல்ல தரமான பட வரிசையில் இயக்குனர் வந்து இருப்பார்ன்றதை முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையும். அதுக்கு ஊடகங்கள், சினிமா ரசிகர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் தான் எல்லாமே திருப்தி தான், கலை தானே, எல்லாமே கலைக்குள்ளே தானே அடங்கிடுதுங்கள்ல. அதனால் ஆர்ட் டைரக்ஷன் அது நமக்கு அதுதான் நமக்கு போகிற இடத்துல கதவை திறக்க வைக்குதுங்கள. அதனால் நமக்கு நேசித்து வந்த சினிமாவுக்குள்ளே நம்மளால் முடியுன்ற எந்த வேலையும் திருப்தியாக தான் செய்வோம். நம்மளால் இது முடியாதுன்ற விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதை அடுத்து அதை முடிகிற ஆளுக்கு வழி விட்டுட்டு போயிடணும். இதுதான் நம்மளோட. நன்றி.